காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு. எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்றாங்க. So happy to be here at the Velvan stores and buy these sarees. Velvan stores, Usman Road, T Nagar, Chennai மற்றும் தூத்துக்குடி. மேடைகள்ல பேசுறாங்கல்ல, கடவுள் மறுப்பு பேசுறாங்க. அங்க உங்களுக்கு அப்படிதான் கற்பிக்கிறாங்க. ஏன்னா பல பேச்சுக்கள் நான் முன்னாடி கேட்டோம். இந்த தமிழ் தேசிய பயணிக்கிற சீமானா எங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல அவங்க அப்படிதான் சொல்லி தராங்க. நீங்க பயணிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிருங்க. ரெண்டாவது கேள்வி, இவ்வளவு உலகத்துக்கே அறிவை கடன் கொடுத்த இடம்னு சொல்றீங்க. அது இந்த மாதிரி ஒரு 41 பறிவுறுகிற அளவுக்கு போன காரணம் தான். அதுக்கு காரணமான ஊடகங்களை நீங்க ஏன் விமர்சிக்க மறுக்கிறீங்க? இல்லைங்க, நான் ஊடகத்தை விமர்சிக்கிறது நம்ம வேலை, விமர்சிக்கிறது அவங்க வேலை. பெரியார போட்டு பழகிற மாதிரி ஏன் ஊடகங்கள் போட்டு பழக மாட்டேங்க? அது இல்ல, ஊடகம் ஒரு நிலைத்த நிலைப்பாட்டில் இருக்காது. தம்பி புரிஞ்சுக்கணும். ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒவ்வொரு நிலையும் முதல் கேள்வி அங்க அதான் கற்பிக்கிறோம். அவங்க கற்பிப்பது பிராமண எதிர்ப்பு, இந்த சாதி மறுப்பு, ஒழிப்பு, கடவுள் மறுப்பு, இதெல்லாம் அதான் சொல்லுவாங்க. அதுலதான் அது எல்லாத்தையுமே வந்ததுன்னு. இந்த கடவுள் அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழர்களுக்கு கடவுள் கிடையாது, இறைதான். இறைதான். இயேசு கூட நீங்க நம்மோடு வாழ்ந்த ஒரு இறை மகன். அவர் ஒரு மானுடன் இன்னொரு மானுடன் சக மானுட சமூகம் பாதிக்கப்படும் போது ஒரு கிளர்ச்சி செய்த ஒரு புரட்சியாளர். நான் தேவகுமார் அப்படிதான் நம்ம போட்டோம். நபிகளும் அப்படித்தான் அநீதி எதிர்த்து போர் செய்த அப்படித்தான். தலைவரும் அப்படித்தான். முருகனும் அப்படி. நமக்கு கற்பிக்கப்பட்ட முன்னோர்கள் எல்லாம் அப்படித்தான். தமிழர்களுக்கு இறை தான் உண்டு, தெய்வம் தான் உண்டு. தெய்வம்ங்கிறது எப்படி வருது? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லுது. அப்படிதான் நீங்க அன்னை தெரசாவை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஒரு மகள். அந்த மகளை இன்னைக்கு ஒரு ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வழிபாடு அப்போஸ்தலராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு எல்லாரும் விட்டு நாட்காட்டிகளையும் பூஜை அறைகளையும் சப வழிபாட்டு அறைகளையும் இருக்குதுன்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் என்னன்னா ஒரு மனிதனை நல்லவன், ரொம்ப நல்லவர், ஆக சிறந்தவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், அதுக்கு மேல வார்த்தை இல்லை, தெய்வம் என்று போட்டு உயர்வுல ஒண்டி வச்சிருக்கும். அததான் தமிழர் முன்னோர்கள் கற்பிக்கிறாங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொல்லும். நல்ல அரசாட்சி செய்கிற அரசனை இறைவன் என்றுதான் போற்றுகிறது. அதனால நீங்க அவங்க அப்படி கற்பிச்சாங்க. ஒரு காலம் வரும்போது நமக்கு உணரும் போது இது வல்ல நம்ம பாதை என்று. நீ பெரியார்ட்ட இருக்கும்போது அப்படி பேசுறீங்க. ஆம், அது நான் நடந்து வந்த பாதை, அது நான் வழி நடந்த பாதை. இப்போது 2010 2008 இருந்து இப்ப போறது நான் வழி நடத்தும் பாதை. அதனால அதுல போய் நான் வேடிமுலை சாத்தி அதை குறுக்க மறைக்கிறது வரலாற்று. அப்புறம் இன்னும் உன் வீட்டுல ஏன் பெரியார் படம் இருக்குன்னு கேட்கிறாங்க. நான் அப்ப அப்படி இருந்தேன். நம் புரட்சி பாவலர்கிட்ட நிறைய சமஸ்கிருத சொற்களை சேர்த்து எழுதிடுறேன். அதை மாத்திரலாமா? இல்ல, நான் வந்த பாதை அப்படித்தான் வை. பிறகு நான் தூய தமிழுக்கு இங்க பாருங்க. வென்று வருவான் திராவிட காலை என்று பாடிய நமது முன்னவன் புரட்சி பாவலர் நறுக்குவ பகையின் வேறு சிறுத்தை பெரும் கூட்டம் நாம் தமிழர் முரசரவாய் குறுக்கில் முளைத்திட்ட அயலாராட்சி கூண்டோட போயிட்டு கொட்டலாம் முரசம் வந்துறான். அவன் கடைசிக்கு வந்தான். பேரை கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். விளங்குதா? அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? ஊடகத்தை ஏன்னா இருக்கிறது கேள்வி கேட்டேன். நீங்க திருப்பி அதான் செய்தி அவ்வளவுதான் செய்தி திருப்பி காட்டுறீங்க. அதை ஒரு பெருமையா போதையா மாத்துறீங்க. அதனால அதுல அவங்க செய்யறது ஊடகத்தில் பணி செய்கிற உடன் பிறந்தார்களின் பொறுப்பு அல்ல. முதலாளிகள், தனி முதலாளிகளினுடைய கையிலே ஊடகம் இருக்கு. தனி முதலாளிகளுக்கு லாப தேவை இருக்கும், மக்கள் சேவை இருக்க, நற்செய்திகளை கொண்டு போகணும். அதுல லாப நோக்கம்தான் இருக்கு. அப்போது அதிகாரத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து போகணும் என்று நினைக்கிறார். புதிய தலைமுறை ஒரு செய்தியை போட்ட உடனே அரசு தடத்திலிருந்து தூக்கி விட்டதை நீங்க பார்க்கிறீங்க. அந்த நிலைமைக்கு வர வேண்டாம் என்று அவர்கள் நினைக்கிறார். புரியுதா? நம்ம மாதிரியே வாடா அப்படின்னு நம்ம போக முடியாது. நம்மகிட்ட இலக்கம் ஒன்றும் இல்லை, அவங்க கிட்ட இலக்கம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி விஜய் பேசவே மாட்டாரு, அவரை பத்தி 24 மணி பேசுவாங்க. நான் எல்லாத்தையும் பேசுவேன், என்னை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க கடைபிடிக்கக்கூடிய நேர்மை. நான் என்னை விண்ணுறுதி நிலையத்துல எடுப்பாங்க 1000, அப்புறம் இறங்கும் போது எடுப்பாங்க, விடிவாசல் எடுப்பாங்க, தூங்கும் முன்னாடி எடுப்பாங்க, எந்திரிக்கும் போது எடுப்பாங்க. ஆனா நான் சலிக்காம நேர்காணல் கொடுப்பேன். அவர் அதை எதிர்கொள்ளவே மாட்டார். அவரை ஆஹா பாருங்கள், ஓஹோ பாருங்கள், அதான் அவர்கள் கடைபிடிக்கிற தர்மம். அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்காக இந்த ஊடகம் ஆதரிக்கும், எனக்காக இவர்கள் பேசுவார்கள் என்று நம்பி வந்தவன் அல்ல நான்.
நான் இப்பவும் சொல்றேன், நீங்க எல்லாரும் என்னை விட்டு போனாலும் ஒற்றை மகளாக இந்த மண்ணில் நான் என்னை நம்பிதான் நிற்கிறேன். என் கால்களை என் கனவு வழிநடத்த. நான் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்கியவன் அல்ல. உங்க கால்களை நம்பி நான் பயணத்தை தொடங்கினா நான் திருப்பத்தூர் போகணும் போது நீங்க திருவாரூர் போய் நின்றுவீங்க. என்னப்பா நான் திருப்பத்தூர் போகணுங்க, இல்லைங்க நான் திருவாரூர் என்னப்பா அப்படின்னா ஏன் உங்க காலம். அதனால எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டா ஐயா ஸ்டாலின் வீட்டுல நிற்கும் போது எஜமா கோச்சுக்குவாருன்ட்டு அவர் என்ன பேசுவாரோ அதை பேச வேண்டியது. இவ்வளவு நான் பேசுறேன்ல, இது மாதிரி இந்திய நாட்டுல ஒரு தலைவனை பேச சொல்லுவார். ஏன்னா இந்த நிலத்திலேயே நெஞ்சு இதயம் முழுமைக்கும் வலியும் மண்டை முழுக்க கனவும் வைத்திருக்கிற ஒரே மகன் நான். அது எவ்வளவு நல்லது. என் கல்வியை எப்படி கொடுக்கணும், என் மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுக்கணும், என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கணும், விவசாயத்தை எப்படி வீட்டுருவாக செய்யணுங்கிற கனவு எவனுக்கு. அதனால ஊடகத்தை குறை சொல்லி பயனில்லை. இன்னைக்கு பேசுவார்கள், ஒருவேளை 26க்கு அப்புறம் நமக்கு அதிக வாக்கை வாங்கி பெற்று உயர்ந்துட்டோம், சீமான் வந்துருவார்னா நீங்க வேணா என்னை போடாதீங்கன்னு போடுவாங்க, நீங்க பேசாதே எங்களை பத்தினாலும் பேசுவாங்க. அதனாலே அவர்களை சொல்லாதீர்கள். அவர்கள் வேலையை செய்கிறார்கள், நம் வேலையை செய்கிறோம்.